சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துவனுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனங்களில் 3 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறான். முதலாவதாக அவருடைய அழைப்பின் நம்பிக்கை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரலோக அழைப்பை புரிந்து கொள்ள நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். பேருந்தில் அல்லது ரயிலில் அல்லது விமானத்தில் பயணிக்கும்போது நாம் பல அந்நியர்களை சந்திக்கின்றோம். அவர்களுடன் பேச ஆரம்பிக்கும் போது அவர்களின் தொழில் அல்லது சம்பாத்தியம் பற்றி தெரிந்து கொள்கிறோம். சிறிது நேரம் கழித்து நாம் மிகவும் சுதந்திரமாக அவர்களோடு பேசுகிறோம். அதே போல கிறிஸ்தவர்களாகிய நமது தொழில் என்ன என்று யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் உள்ள விசுவாசிகளுக்காகவும் நம் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றான். ஏனென்றால் அவன் எழுதியது முழு சபைக்காகவும் இருக்கிறது. இதுதான் தேவனுடைய வார்த்தையின் அழகாகும். அவருடைய வார்த்தையை யார் வேண்டுமானாலும் உரிமை கோரலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறான். கர்த்தாவே, எபேசிய விசுவாசிகள் தங்கள் அழைப்பை பற்றி விசாரிக்கப்பட்டால் சரியான பதிலை கொடுக்க அவர்களுக்கு கற்றுக்கொடும். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். அவர்களுக்கு நாம் இப்படியாக பதில் சொல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நான் ஒரு உடன் வேலையாள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பங்காளி. நாம் ஒரே பரலோக காரியங்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு பரலோக வாசஸ்தலத்தை உருவாக்க அவரோடு நாம் அனைவரும் சம பங்காளிகளாகிவிட்டோம். இதுவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பின் நம்பிக்கை. உங்களிடம் ஒரு பெரிய தொழில் இருந்தால் அதை பற்றி ஜனங்கள் உங்களிடம் கேட்டால், நான் ஒரு தகுதி வாய்ந்த பொறியாளர் அல்லது நான் பல பல்கலைக்கழகங்களில் படித்தேன் என்று நீங்கள் கூறலாம். அவர்கள் உங்களிடம் கேட்கலாம், உங்கள் சம்பளம் என்ன? நீங்கள் சொல்லலாம் 1 லட்சம் ரூபாய். அவர்கள் அதை நம்ப வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பல பல்கலைக்கழகங்களில் படித்து தகுதி பெற்றிருக்கிறீர்கள். மேலும் உங்கள் வேலை மற்றும் வணிகம் இத்தகைய சம்பளத்தை அளிக்கிறது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாக இருந்தால் அவருடைய பரலோக வாசஸ்தலத்தை கட்டி எழுப்புவதில் நீங்கள் அவருடன் இணைந்து வேலை செய்பவராக இருக்கிறீர்கள். இந்த வேலைக்கு உங்கள் சம்பளம் எவ்வளவு என்றால், கர்த்தருடைய அனைத்தும் என்னுடையது என்று நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட சொல்லலாம். நாம் தேவனுடைய பங்காளிகளாக இருக்கிறோம். மேலும் அவருக்காக ஒரு பரலோக வாசஸ்தலத்தை உருவாக்குகிறோம். இது எந்த உலக மாளிகையையும் விட மிகவும் மகிமையானது. பரலோக வாசஸ்தலத்தை ஒப்பிடும்போது உலகின் அனைத்து அரண்மனைகளும் இதற்கு ஈடு இல்லை. ஏனென்றால் அவைகள் அனைத்தும் ஒரு நாள் கீழே விழும். எல்லாம் ஒழிந்து போகும். ஒரு நாள் வருகிறது, வானமும் பூமியும் மாளிகைகளும் ஒழிந்து போகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நம்முடைய ஒத்துழைப்போடு இப்போது கட்டப்பட்டு வரும் பரலோக வீடானது ஒருபோதும் கீழே விழாது. ஏனென்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவரது உடன் ஊழியர்கள் மற்றும் பங்காளிகள். இதுவே ஒவ்வொரு விசுவாசிக்குமான அவருடைய அழைப்பின் நம்பிக்கையாகும். நமது வாழ்வாதாரத்திற்காக பூமியில் ஏதாவது வேலை அல்லது வியாபாரம் இருந்தாலும் அது உண்மையான தொழில் அல்ல. ஒரு ஏழை விசுவாசி ஒருவரிடம் நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு அவர் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று பதிலளித்தார். மீண்டும் அவரிடம் உங்கள் தொழில் என்ன என்று கேட்கப்பட்டதற்கு அவர் பதிலளித்தார், நான் எனக்காக உணவை சம்பாதிக்க நான் ஒரு தொழிலாளி. ஆனால் ஒரு விசுவாசியாக நான் என் தேவனோடு பரலோக வாசஸ்தலத்திற்காக அவரோடு பணிபுரியும் ஓர் உடன் ஊழியன்.